ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி நிறைவடைந்து மின்சார ரயில் போக்குவரத்து தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். வணக்கம் மீரான், நாளைய தினம்தான் ரயில் போக்குவரத்து சீராகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போதே தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை கடற்கரை வரை செல்லும் அடுத்த மின் தொடர் வண்டி 4வது தாம்பரம் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகளானது ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பாக இந்த மறுசீரமைப்பு பணிகளானது வார விடுமுறை நாட்களில் நடைபெற்றது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அந்த பணிகளானது தற்போது முடிவடைந்து இன்று 12:32 மணி முதல் தாம்பரத்திலிருந்து மின்சார ரயில் சேவையானது தொடங்கி இருக்கிறது. எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளும் வழக்கமாக நடைபெறும் என்ற அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் ரயில்வே துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்தவரைக்கும் மறுசீரமைப்பு பணிகளானது ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை நடைபெற்றது. அந்த பணிகள் நிறைவடைந்து அந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி இன்று 12 மணிக்குள் அந்த பணிகள் நிறைவடையும் என்று கால அட்டவணைப்படி ரயில்வே துறையினர் அறிவித்திருந்தார்கள். அந்த அட்டவணைப்படி அவர்கள் பணிகளை முடித்துவிட்டு 12:32க்கு தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை மின்சார ரயில் புறப்பட்டு சென்றது. அதே போல செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்திலிருந்து ரயில்கள் சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வழக்கமான ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கி இருக்கிறது. சென்னை புறநகர் பகுதியை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான மக்கள் சென்னைக்கு வேலைக்கு செல்லும் போது கடுமையான ஒரு அவதிக்கிடையே கடந்த 18 நாட்களாக பல அவஸ்தைகளை பெற்றுவிட்டார்கள். பகல் நேர ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இரவிலும் அந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. அதே போல எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்தில் நிற்காமல் நேரடியாக சென்னை எழும்பூரில் இருந்தும் செங்கல்பட்டு நின்று சென்று கொண்டிருந்தது. அதே போல தென் மாவட்டத்திலிருந்து வருகின்ற ரயில்களும் தாம்பரத்தில் நிற்காமல் மாம்பலம் எழும்பூரில் நின்றது. அந்த மறுசீரமைப்பு பணிகள் திட்டமிட்டபடி அட்டவணையோடு முடிவிட்ட காரணத்தால் தற்போது ரயில் போக்குவரத்தானது மீண்டும் சீராக இருக்கிறது. இங்கு ஏராளமான பயணிகள் சென்னைக்கு செல்வதற்காக காத்திருக்கிறார்கள். நான் ஒரு கேட்பேன் சார், இப்போ 18 நாளா ட்ரெயின் இல்லை. இப்போ அவங்க அறிவிச்ச டைமுக்கு முன்னாடி ரயில்வே நிர்வாகம் இந்த 18ஆம் தேதி முழுமையாக ட்ரெயின் இருக்காங்க. இப்போ 12:32 ட்ரெயின் போகுது. ஒரு பயணியா நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கள் இப்போ செங்கல்பட்டு வரைக்கும் ட்ரெயினில் போய் அங்கேருந்து வைகையில் போகிறத நினச்சிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு இங்கேருந்தே கிடச்சிருக்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன சொல்லுங்க. இல்லை சார், அந்த பணிகள் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு இந்த ரயில் சௌகரியம் சீராக இருக்கு, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். நான் சென்னையில் தான் வசிக்கிறேன். என்னுடைய சகோதரர் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்திருந்தார். ஆனால் செங்கல்பட்டில் இறங்கி அங்கேருந்து எங்களுடைய வீட்டுக்கு தாம்பரம் ஏரியா வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ட்ரெயின் இல்லாதனால. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பகல் 12:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் நான் செங்கல்பட்டு வரைக்கும் கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணுறது போல் இங்கேயே விட்டு ட்ரெயின் வசதியாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏராளமான தென் மாவட்டங்களுக்கு அதிகமான பயணிகள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் செல்வதற்கும் செங்கல்பட்டு சென்று அவர்கள் கடும் சிரமத்திற்கிடையே பயணம் செய்து கொண்டிருந்த நிலையில் இன்று முதல் தென் மாவட்டங்களில் செல்லும் அனைத்து ரயில்களும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது சற்று நேரத்தில் வர இருக்கிறது. ஏராளமான பயணிகள் இங்கிருந்து சென்னை எழும்பூருக்கு செல்வதற்காக வழக்கமான ரயில் போக்குவரத்து இந்த ரத்து செய்யப்பட்ட நேரங்களில் பகல் 1:30 மணிக்கு தான் தொடங்கும். இந்த 12:32க்கு இந்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. அனைத்து பணிகளும் முடிவடைந்து விட்டது. ரயில் போக்குவரத்து சீராகும் என்ற ஒரு செய்தியானது ரயில் பயணிகள் மத்தியில் ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.